சிவாய நம. ஒருத்தன் பொண்ணும் பொருளும் ஏராளம் வச்சுருந்தான். ஆனால் வீட்லேயும் நிம்மதி இல்லை, ஊர்லேயும் நிம்மதி இல்லை, நாட்டிலையும் நிம்மதி இல்லை. இவன் இருக்கிற இடத்துல எங்கேயுமே நிம்மதி இல்லை. காட்ட பக்கம் விட்டான். எதுக்கு வந்து சாது ஒருத்தர் எங்கே காட்டு வழியாக போயிட்டுருக்குறேன்னு கேட்டப்ப விஷயத்த சொன்னான். நாட்டிலையும் நிம்மதி இல்லை, வீட்லேயும் நிம்மதி இல்லை, பொண்ணும் பொருளும் ஏராளம் இருக்குது, நிம்மதியை தேடி அலையிறேன்னா. உடனே சாது சொன்னார், வீட்டுக்கு போ, இருக்கிற பொண்ணும் பொருளில் அதில் கொஞ்சம் எடுத்து தானமும் தர்மமும் செய், அதில் உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். இவன் இங்கேருந்து போனான் வீட்டுக்கு. இருக்கிற பொருளாதாரத்தில் கொஞ்சம் எடுத்து எல்லாருக்கும் தானமும் தர்மமும் செஞ்சானா நிம்மதியை சமூகத்தில் கேட்டான். சாமிகிட்ட வந்தான். நான் இருக்கிறதெல்லாம் கொடுத்தா நான் ஆண்டி ஆடுவேனே, போதுமானு கேட்டேன், பத்தாதுங்கிறான், அதுலேயே நிம்மதி போச்சு அப்படின்னு சொன்னான். சாமியார் சொன்னார், உனக்கு இறைவன் கொடுத்த பொருளை தானமும் தர்மமும் செய், அதன் மூலம் நீ நல்லவனா கெட்டவனா என்பதை சமூகத்திலே கொடுக்காத. இந்த தானமும் தர்மமும் நாம் செய்தோம், நம்மளால் முடிந்த அளவு செய்தோம், அதனால் நம்ம திருப்தி அடைஞ்சோம்னா அதோட விட்டுட்டு போயிடு. சமூகத்திடம் விட்டு அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே அவனை திருப்திப்படுத்த முடியாது. போதும் என்ற மனமே இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது. உன்னால் முடிந்த அளவிற்கு தானத்தையும் தர்மத்தையும் செய்துவிட்டு நீ திருப்தி அடைஞ்சிட்டு போ, உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து செல். அது உனக்கு மன உளைச்சலை போக்கும், மன அழுத்தத்தை நீக்கும், நிம்மதியான நிலையை தரும். உனக்கு நீ சரியா இருக்கியா அதை பார்த்துட்டு போயிடு, மற்றதை இறைவன் பார்த்துப்பான். உனக்கு தீர்வு கொடுப்பது, தீர்ப்பு எழுதுவது அவன். பாவமும் புண்ணிய கணக்கை எழுதுவது அவனே தவிர இந்த சமூகம் அல்ல. சமூகத்தை சார்ந்து வாடாது, இயற்கையை சார்ந்து வாடு, இறைவனை சார்ந்து வாடு சொன்னால் மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொள்ளும் என்பதுதான் உண்மை.